பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாக்கியா அது என்னுடைய ரெஸ்டாரண்ட், நான் எப்பயும் போல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக தான் செய்வேன் அப்படின்னு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த இங்கே சுதாகரும் பாக்கியாவை பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. என்ன சம்மந்தி நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறது, நீங்கள் யார் முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வரதுக்கு? நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த ஞாபகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லையா? நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். எந்த சம்மந்தமும் இல்லாத நீங்கள் எப்படி ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரலாம்? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுத்ததா நான் எழுதியிருக்கேன், அதில் உங்கள் கையெழுத்தும் இருக்குன்னு. அப்புறம் எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே யாரும் இருக்கக்கூடாது, நாம் யாரெல்லாம் இங்கே வேலைக்கு வர சொல்லியிருக்கோமோ அவங்க மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணும், மற்ற எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்கள். வெளியில் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா போலீஸை வர வைங்க, அது யாராக இருந்தாலும் அவமானப்பட்டு இங்கேருந்து போகட்டும் அப்படின்னு பாக்கியாவை பார்த்து ரொம்ப கோவமாக சொல்கிறாரு சுதாகர். உடனே இங்கே செல்வியும், என்னக்கா உன் சம்மந்தி இப்படி பேசுகிறாரு, ஏதோ அன்னைக்கு வந்து சொல்லிட்டு போகிறாரு, அதுக்குன்னு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறாரு, நீயே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் இல்லைன்னு சொல்லி வெளியில் போக சொல்கிறாரே, என்னக்கா நியாயம் இது? அப்போ இனி நான் இங்கே வேலை செய்ய முடியாதா? நீ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இல்லையாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாக்கியாவும் அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் ரொம்ப கோவமாக சுதாகர் கிட்ட, நீங்கள் பேசுகிற எதுவுமே சரியில்லை, நீங்கள் என்னை ஏமாத்துறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பீங்க, நீங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டை என்கிட்ட கொடுப்பீங்க, அப்படி ஒரு நாள் வரதான் போகுது. நீங்கள் தான் என்ன ஏமாத்திருக்கீங்க, நான் வேணும்னே கையெழுத்து போட்டு இது என் பொண்ணுக்குன்னு நான் கொடுக்கவே இல்லை, நீங்கள் என்னை ஏமாத்துறதுக்கு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே பாக்கியாவும் செல்வியும் அங்கேருந்து வெளியில் வராங்க. செல்வியும் ரொம்ப அழுகிறாங்க. அக்கா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்த, உன்னையே இப்படி இந்த சுதாகர் வெளியில் அனுப்புவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு, உனக்கு நல்லதாகவே நடக்கும்னு சொல்ல இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு செல்வி, இந்த கஷ்டத்தையும் கண்டிப்பாக சமாளித்து வெளியில் வருவேன். இந்த ரெஸ்டாரண்ட் என்னுடையது, இதை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சுதாகர் என்னை ஏமாத்தினாலும் அந்த உண்மை எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும், என்ன பாக்கியா இப்போ தான் கிளம்பி போனேன், அதுக்குள்ளே திரும்பி வர, என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல நீ இனி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டான்னு, ஏதோ என்னுடைய ரெஸ்டாரண்ட், நான் போவேன் அங்கே வேலை பார்ப்பேன்னு சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தேவையா, எதுக்கு திரும்பி வர அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, உங்கள் சம்மந்தி அந்த சுதாகர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே நான் இருக்கக்கூடாது, போலீஸை வர வைப்பேன்னு அவமானப்படுத்தி பேசுகிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்த்த யாருக்கும் இனி இங்கே வேலை இல்லைன்னு அவமானப்படுத்தி திட்டி வெளியில் அனுப்பிட்டாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான் த, அப்போவே சொன்னேன் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நம்ம வீட்டு பொண்ணு இனியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு, நீங்கள் என்னை நம்பலை. இப்போ பாருங்கள், நான் என் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அந்த சுதாகர் யாருத்த, எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்கள் பையனும் தான் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரியும் பதில் பேச நினைக்கும் போது, அத்தை இதுக்கு மேலே உங்கள் சம்மந்திக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, என் ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் எப்படி ஏமாற்றி வாங்கினாரோ அதை சீக்கிரமாகவே நான் எனக்காக வாங்க தான் போகிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டை என்கிட்ட தந்துட்டு உங்கள் சம்மந்தி அவமானப்பட்டு நிற்க தான் போகிறாரு, அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, யாரும் அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே கோபமாக போயிடுறாங்க. இங்கே கோபிக்கும் என்ன செய்யணும் தெரியல, ஈஸ்வரியும் என்ன சொன்னாலும் இந்த பாக்கியா திருந்தவும் மாட்டா கேட்கவும் மாட்டா அப்படின்னு பாக்கியா மேலேயே கோபமாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன செல்வியும் ரொம்ப மனவேதனையில் இருக்கும்போது ஆகாஷ் வந்து, அம்மா என்னம்மா இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லேருந்து சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்க, அதை ஏன் ஆகாஷ் கேட்குற, அக்கா தான் எனக்கு வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையை வச்சு தான் நான் ஏதோ குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன், உன் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை, ஆனால் இப்போ அந்த பாக்கியா அக்காவோட சம்மந்தி சுதாகர் இனியா பாப்பாவுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்கணும் எவ்வளவோ பேசியும் அக்கா அதை ஒத்துக்கவும் இல்லை, ஆனால் ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாரு. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓனர் வந்து சுதாகர் தானா, அக்கா அங்கே வேலை செய்ய வந்ததுக்கு கூட வேண்டான்னு இங்கே எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டாங்க. அக்கா ரொம்ப பாவம், பாக்கியா அக்கா என்ன செய்யனே தெரியாமல் கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி அந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு வேலையே இல்லை, நான் எப்படி தான் இந்த குடும்பத்தை நடத்த போகிறனோ தெரியல. ஆகாசு, என் நிலமை உனக்கு புரியுதில்ல, இனியாவது நல்லா படித்து எப்படியாவது ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வந்துரு, நீ பெரிய ஆள் ஆகணும், நம்ம குடும்பத்துக்காக இல்லைனாலும் நம்மளை அவமானப்படுத்தின எல்லார் முன்னாடியும் நீ ஒரு பொறுப்பான வேலையிலிருந்து தலை நிமிர்ந்து நிற்கணும், அதை பார்த்தா மட்டும் போதும் ஆகாசு,
பாக்கியாக்கா தான் இதில் ரொம்பவே பாவம். இனியாவோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கிறாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் வேற இல்லை, அதையும் பாக்கியாக்காவால் தாங்கிக்க முடியல. ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்டை பற்றி மனவேதனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சுதாகரோட வீட்டில் இனியா சந்தோஷமாக தான் வாழ்கிறாளா, இல்லை பாக்கியாக்காவை ஏமாத்துற மாதிரியே இனியாவையும் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்களான்னு தெரியலன்னு பாக்கியாக்கா அவ்வளோ மனசு வேதனைப்பட்டு பேசிட்டு போனாங்க. என்ன தான் செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. நீ தான் இனிமேல் நம்ம வீட்டை பொறுப்பாக எடுத்து பார்த்துக்கணும் ஆகாஷ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன்ல அப்படின்னு ஆகாஷ் பேசுகிறாரு. ஆனால் இனியாவோட வாழ்க்கையை நினச்சி இங்கே ஆகாஷும் யோசிக்கிறாரு, மனசு வேதனைப்படுறாரு. இங்கே செல்வி கண்டிப்பாக பாக்கியாக்காவுக்கு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் கிடைக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இனியா பாப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியல. இனியா பாப்பா அங்கே நல்லா தான் இருக்கிறாங்களான்னு கேட்போம், கல்யாணத்துக்கும் போகலை, நம்ம பேசினா தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இனியா இங்கே செல்வி ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, செல்வி ஆண்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. செல்வி ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இங்கே இனியா கேட்க, உடனே செல்வியும், இனியா பாப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் என்ன இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா? எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. என் கல்யாணத்துக்கு கூட நீங்களும் ஆகாஷும் வரலையே, ஏன் செல்வி ஆண்டி என் மேலே அவ்வளோ கோவமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே செல்வியும், உன் மேலே நான் எப்படிம்மா கோவப்படுறது? நீ பாக்கியாக்காவோட பொண்ணு. நான் உங்கள் பாட்டிக்கு அது பிடிக்கலன்னா பிரச்சனையாகும்ல, அதான் உன் கல்யாணத்துக்கு நான் வரல. இப்போ தான் ஃபோன் பண்ணேன், எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. உடனே இங்கே இனியாவும், ஆமாம் என்னை எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி 2-3 முறை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா ஃபோன் எடுக்கவே இல்லை. அம்மா ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்களா, வேலையாக இருக்காங்களா என்ன? நான் ஃபோன் பண்ணதா சொல்லுங்கள். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா செல்வி ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செல்வி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன இனியா பாப்பா, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேட்க, ஏன் அழுகிறீங்க, எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது, அதான் உன் மாமனார் அந்த சுதாகர் அக்காவோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கிட்டாரே. இப்போ அக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இல்லை, உன் மாமனார் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்த போகிறாராம். அவர்கிட்ட இருக்கிற ஆளுங்க தான் வேலை செய்யணுமா. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த அக்கா மட்டும் இல்லை, என்ன கூட அங்கே உள்ள எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டாங்க. சொல்லப்போனால் அந்த சுதாகர் பாக்கியாக்காவை ரொம்பவே ஏமாத்திட்டாரு. தன்னுடைய பையனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அங்கே பேசுனதுக்கு காரணம் அக்காவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கணுன்றதுக்காக தான். முன்னாடியே எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொல்லி கேட்டாராம். ஆனால் பாக்கியாக்கா முடியவே முடியாதுன்னு சொன்னதால் இப்படி ஒரு திட்டம் போட்டு ஒன்று அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த பேப்பரில் எதுவுமே எழுதாமல் அக்கா கிட்ட கையெழுத்தும் வாங்கி அவர் விருப்பத்துக்கு அப்புறம் எழுதிக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டாரு. நானே என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுட்டு இருந்தேன். ஆனால் நீ அந்த வீட்டில் நல்லா தான் இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இனியா பாப்பா நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ நல்லா தானே இருக்க, அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல. ஏன் கேட்குறேன்னா, இங்கே பாக்கியாக்காவையே உன் மாமனார் இவ்வளோ ஏமாத்திருக்காருன்னா நீ ரொம்ப பாவம், சின்ன பொண்ணு, ஒன்று அவங்க ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் தெரிஞ்சா நீ மனசு வேதனைப்படுவேன்னு தான் அக்காவும் உன் வீட்டில் உள்ளவங்களும் உன்கிட்ட இதை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செல்வி நடந்த எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவாக இனியா கிட்ட சொல்லி அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே இனியாவுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்பவே பேரதிர்ச்சியோட, என்னது என் மாமனார் அப்படி செஞ்சாருன்னு கேட்குறாங்க. உடனே செல்வியும், ஆமாம் இனியா பாப்பா, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, உன் வாழ்க்கைக்காக தானே அக்கா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பொறுமையாகவே இருக்காங்க. நீ இதெல்லாம் உன் மாமனார்கிட்டேயோ இல்லை உன் மாமியார்கிட்டேயோ கேட்டுறாதம்மா, அப்புறம் உனக்கு அங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அழுதுகிட்டே இனியா, அப்படியா, அம்மா கூட இது என்கிட்ட சொல்லவே இல்லை, நல்ல வேளை நீங்களாவது ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆகாஷ் பேசுகிற சத்தம் கேட்குது. உடனே இனியாவும் செல்விக்கிட்ட கேட்குறாங்க, ஆகாஷ் அங்கே தான் இருக்கானா, ஆகாஷ் நல்லா இருக்கிறாங்களா, படிக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஆகாஷ் கண்டிப்பாக படித்து முன்னேறுவான், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை நல்லபடியாக நான் அமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆகாஷை கேட்டதா சொல்லுங்கள், ஆனால் என் மாமனார் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா கிட்ட அத்தனை முறை நான் கேட்டேன், உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது பிரச்சனையா, ரெஸ்டாரண்ட்டை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது, என்னோட கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, யார்கிட்டையும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொன்னேனே, அம்மா என் பேச்சை கேட்கவே இல்லையே செல்வி ஆண்டி அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. பரவாயில்லம்மா,
உங்கள் அம்மாவுக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, எப்படியாவது சமாளிச்சிருவாங்க. நீ கவலைப்படாத. பாக்கியாக்காவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ரொம்ப தைரியமாக எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க. க இந்த ரெஸ்டாரண்ட்டையும் எப்படியாவது திருப்பி நான் வாங்கிடுவேன் செல்வின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லிட்டு தான் பாக்கியாக்கா போனாங்க. ஆனால் இனி என்ன நடக்க போதோ தெரியல இனியா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆகாஷ் கிட்ட கேட்டதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை வைக்கிறாங்க இனியா. செல்வி சொன்னதுக்கப்புறமா உண்மையெல்லாம் இனியாவுக்கு தெரியுது. இதை யார்கிட்ட போய் கேட்குறது? இங்கே நம்ம கேட்டால் பெரிய பிரச்சனையாயிருமோ? இப்போ தான் நம்ம இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கோம். என்ன செய்யணும் புரியல. அம்மா கிட்ட கேட்டாலும் அம்மா எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. ஏன் கல்யாணத்துக்காக அம்மா புதுசாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட்டை இப்படி என் மாமனார்கிட்ட கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என் மாமனார் இப்படி ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குவாருன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நிதிஷ்க்கு தெரிய வந்திருக்குமே. அப்புறம் நிதிஷ் எதுக்காக இது என்கிட்ட சொல்லாமல் இருந்தார்? நிதிஷ் ரொம்ப நல்லவர் தான், என்கிட்ட நல்ல விதமாக பேசுகிறாரு. அப்புறம் எதுக்காக இப்படி இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இனியா. ஒருவேளை சுதாகரும் நிதிஷும் ஒன்று சேர்ந்து தான் திட்டம் போட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிற மாதிரி செஞ்சு அம்மாவை ஏமாற்றி இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் நிதிஷ் பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்கு வராரு. நிதிஷோட நல்ல குணத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இனியா இப்படி நிதிஷ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரதை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட, என்ன நிதிஷ், உங்களுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? நீங்கள் எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, என்ன இனியா, நான் இன்னைக்கு நேத்தா ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன், இது எப்பயுமே நான் செய்கிறது தான். என்ன, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் வேண்டான்னு அப்பா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனாலும் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, நீங்கள் இப்படி தானா? நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்கன்னெலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, நீ கல்யாணம் பண்ணலைனாலும் உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் வாங்கியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன விரும்பியாக உன்னை கல்யாணம் பண்ணேன்? என் அப்பா சொன்னார், பிஸ்னஸ்க்காக தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். நீ என்ன நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத கூட கேள்வி கேட்குற? அது என்னோட விருப்பம், புரியுதா அப்படின்னு சொல்ல இனியா ரொம்ப அழுகிறாங்க. இதை பார்த்த நிதிஷும், வேண்டாம் இனியா, நான் ஏதோ கோவமாக பேசிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததால் இங்கே நிதிஷ் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் இனியா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உடனே இனியா அழுதுகிட்டே, நிதிஷ், இந்த பிரச்சனையை நான் பெருசாக்க விரும்பலை. அப்புறம் என்ன தான் உன் அப்பா அம்மா தப்பாக நினைப்பாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியணும், நீங்கள் சொல்வீங்களான்னு கேட்க, என்ன உண்மையை நான் சொல்லணும் இனியான்னு கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, ஏதோ உங்கள் அப்பா சொல்ல போய் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னீங்களே, அப்போ நீங்கள் என்னை விரும்பலையா? உங்களுக்காக தான் பொண்ணு கேட்டு வந்ததா உங்கள் அப்பா சொன்னாங்க, அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையான்னு கேட்குறாங்க இனியா. உடனே இங்கே நிதிஷும் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால சிரிச்சுக்கிட்டே இனியா கிட்ட, அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா சொன்னது எல்லாமே போய். எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்காக தான் இந்த கல்யாணத்தை எனக்கு செஞ்சு வச்சாரு. நான் ஒன்றும் விரும்பவும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் இல்லை. ஏன், எங்கள் அப்பா என்னை உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை இனியா. எங்கள் அப்பா உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டார். உங்கள் வீட்டுக்கே போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கொடுத்தா நிறையா பணம் தரதா உங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. ஆனால் உங்கள் அம்மா எதையும் கேட்குற மாதிரியும் இல்லை, ஒத்துக்கிற மாதிரியும் இல்லை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு திட்டம் போட்டு, எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்தால் உன் அம்மா அப்பான்னு எல்லாரும் எங்கள் பேச்சு தானே கேட்கணும், அப்படி யோசனை பண்ணி தான் உங்கள் அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டாரு. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் எங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும் மாற்றலை, ரெஸ்டாரண்ட்டையே எங்களுக்கு சொந்தமாக்கிட்டோம். இப்போ ஏமாந்து நிற்கிறது உன் அம்மா மட்டும் இல்லை, உன் வீட்டில் உள்ள எல்லாரும் தான். இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீயும் ஏமாந்து போய் நிற்கிற அப்படின்னு ரொம்ப சிரிக்கிறாரு நிதிஷ். அவ்வளோ நேரம் ரொம்ப அழுதுட்டு இருந்த இனியா நிதிஷ் இப்படி பேசின உடனே தெளிவாக கவனிக்கிறாங்க. இந்த நிதிஷ் சொல்கிறது எல்லாமே உண்மைனா அப்போ கண்டிப்பாக இது ஒரு ஆதாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ள யாரும் உண்மையை சொல்ல போகிறதில்ல. எங்கள் அம்மாவே கையெழுத்து போட்டு கொடுத்ததா தான் எல்லாருமே நம்ப வைப்பாங்க. ஆனால் நிதிஷ் இப்போ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு தன்னுடைய ஃபோன் எடுக்கிறாங்க. நிதிஷ் பேசுகிற எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே இனியா. உடனே இனியா கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்னை விரும்பவே இல்லையா? விரும்பி கல்யாணம் பண்ணவே இல்லையா நிதிஷ்னு கேட்க, முன்னாடி விரும்பலை, ஆனால் இப்போ உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது.
ஆனாலும் நான் உன்கிட்ட உண்மையை தான் சொல்கிறேன். என் அப்பாவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். உன் அம்மாவை எங்கள் அப்பா தான் ஏமாத்துனாங்க இனியா. என்ன செய்கிறது? முன்னாடியே உங்கள் அம்மா பணத்தை வாங்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துருந்தா நானும் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி கல்யாண ஏற்பாடும் நடந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அப்பா வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ பார்த்தியா உன் அம்மா உங்களுடைய புது ரெஸ்டாரண்ட் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி கூட எங்கள் அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? உங்கள் அம்மா அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரையும் அங்கே திட்டி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புனாரு. அதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார். ஆனால் இதுக்கு காரணமே உங்கள் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதுக்காக எங்கள் அம்மாவை ஏமாத்துறீங்க நிதிஷ்? எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்க, உங்கள் அம்மா கிட்ட தெளிவாக எங்கள் அப்பா சொன்னதுக்கு அப்புறமாவும் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டை தரவே மாட்டேன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் எதுவுமே எழுதாத ஒரு பேப்பரில் பொய் சொல்லி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு நாங்கள் விருப்பப்பட்டதை அதுக்கப்புறமா எழுதியாச்சு. இப்போ உங்கள் அம்மாவால் எந்த பதிலும் பேச முடியாதுல்ல அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்த நிதிஷ் அங்கே ஒன்று விடாமல் சொல்லிகிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே இங்கே தன்னுடைய ஃபோன்லையும் ஆதாரமாக எடுத்துகிட்ருக்குறாங்க இங்கே இனியா. இங்கே இனியாவும் அழுதுகிட்டே இதெல்லாம் தப்பு இல்லையா நிதிஷ்ன்னு கேட்க, எங்கள் அப்பா ஆசைப்பட்டா அதை கண்டிப்பாக செய்யணும்னு நினைப்பாரு. எங்கள் அப்பா உங்கள் அம்மாவை மட்டும் இப்படி இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக ஏமாத்தலை. யாரெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரெஸ்டாரண்ட் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஏமாற்றி இப்படி ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடுவார். பணம் வேணுன்றவங்களுக்கு பணம் கொடுத்துருவாரு. ஆனால் தரவே மாட்டேன்னு அடப்பிடிக்கிறவங்கள எப்படியாவது ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடுவார். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கள் அப்பாவே ஓனராகவும் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இங்கே இனியாவுக்கு அப்போ தான் புரியுது. அப்போ இப்படி தான் நீங்கள் எல்லாரும் பெரிய பணக்காரங்களாக இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு நான் வேறு மருமகளாக வந்திருக்கேன். என் அம்மாவை அவமானப்படுத்தின உங்களை யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன். என்னை விரும்பாமல் நான் விரும்பினதாக பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ எங்கள் அப்பாவுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் தான் கல்யாணம் பண்ணேன்னு எவ்வளோ தைரியமாக அந்த நிதிஷ் இப்படி பேசிகிட்ருக்காரு. இவங்களெல்லாம் சும்மா விட்டால் சரிப்பட்டு வருமா? என் அம்மா இப்போ அழுதுட்ருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த சுதாகரும் நிதிஷும் தான். இவங்க திட்டம் போட்டு என் அம்மாவை ஏமாற்றலாம். ஆனால் நான் சும்மா விட போகிறதில்ல. இந்த ஒரு ஆதாரம் போதும். இந்த நிதிஷும் சுதாகரும் சேர்ந்து ஏமாற்றி எங்கள் ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்காங்கன்னு போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விடுறதுக்கு எத்தனை நாள் தான் பொறுமையாக போகிறது? இவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்கிறது. எனக்கு இந்த வாழ்க்கை முக்கியம். ஆனாலும் அதை விட என் அம்மாவும் என் அம்மாவோட சந்தோஷமும் முக்கியம். இந்த நிதிஷ் பேசின எல்லாமே இப்போ என்கிட்ட ஆதாரமாக இருக்குது அப்படின்னு நிதிஷ் பேசுகிற எல்லாத்தையுமே ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிதிஷ் சொல்கிறாங்க, என்ன இப்போ என்கிட்ட எதுக்கு இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு காரணமாக தான். நீ எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா என்னன்னு கேட்க, ஆமாம் எங்களுக்கு நிறைய பணம் இருக்குது. நான் வசதியாக வாழ்ந்தவன். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். எங்கள் அப்பா அம்மாவே என்னை கேள்வி கேட்டதில்லை. இனியா நீயும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இனியாவால் இது எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியல. ரொம்பவே அழுகிறாங்க. என் அப்பாவும் பாட்டியும் என் பேச்சை கேட்கல. என் அம்மா பேச்சையாவது கேட்டிருந்தா நான் படிச்சுட்டாவது இருந்திருப்பேன். இல்லை இதை விட ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பேன். ஆனால் உடனே வசதியான வாழ்க்கை இனியாவுக்கு கிடைக்கும்னு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. ஆனால் இந்த நிதிஷ் ஒரு பக்கம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. என் குடும்பத்தை ஏமாத்துனது கூட இவருக்கெல்லாம் பெருசாக தெரியல. அந்த சுதாகர் அவருக்கு விருப்பப்பட்ட ரெஸ்டாரண்ட் கிடைக்க யாரை வேணாலும் ஏமாற்றுவாராம். இந்த குடும்பத்தில் மருமகளாக இருந்து பெருசாக நான் என்னத்தை செய்ய போகிறேன்? ஒன்றும் தெரியல. பாட்டிக்கும் அப்பாவுக்கும் இவங்களோட குணம் என்னன்னு கண்டிப்பாக புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா நீங்கள் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியும் இங்கே இனியா சொன்ன இடத்துக்கு வராங்க. இனியா கோபியை கூட்டிகிட்டு போலீஸை பார்க்கறதுக்கே போயிடுறாங்க. உடனே கோபியும் என்ன இனியாமா என்ன செஞ்சிட்ருக்க, எதுக்காக போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு வரேன்னு கேட்க, உண்மை என்ன தெரிய வேண்டாமாப்பா? உங்கள் மருமகன் எப்படி இருக்கிறாருன்னு தெரிய வேண்டாமா? ஏதோ நிதிஷ் ரொம்ப நல்லவர், அவர் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்குறாரு, பிஸ்னஸ் செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பையனை தான் பார்த்தவனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கல்ல. தினமும் அந்த நிதிஷ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராருப்பா. இப்போ தான் எனக்கே தெரியும். அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதன்னு திட்டிக்கிட்டே இருக்காரு தெரியுமா? உன்னை நான் விரும்பி கல்யாணம் பண்ணல. எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னார். நாங்கள் எல்லாரும் நடித்து ஏமாற்றி தான் இந்த கல்யாணத்தையே செஞ்சோன்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த வாழ்க்கை தேவையாப்பா? ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்க? நான் விரும்பினது தப்புன்னு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏதோ கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்களே. ஆனால் நிதிஷ் என்னை உண்மையாகவே விரும்பலை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க. ஏமாந்தது பாக்கியலக்ஷ்மி அம்மா மட்டும் இல்லைப்பா, நீங்களும் தான். அந்த சுதாகர் பேசினதை நம்பி ஏமாந்துருக்கீங்க. அந்த நிதிஷ் பேசினதை நம்பிலாம் நீங்கள் எல்லாரும் ஏமாந்து தான்ப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அது இருக்கட்டும்மா, நான் மெதுவாக அதை பற்றி கேட்குறேன். நீ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்க, தன்னுடைய ஃபோனில் இருந்த ஆதாரத்தை போலீஸ்கிட்ட காமிக்கிறாங்க இனியா.
இங்கே உடனே போலீஸும் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்த நிதிஷ் பேசின எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. இங்கே பாக்கியலக்ஷ்மியோட ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கினது எங்கள் அப்பா தான். அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க விரும்பவே இல்லை. இந்த பாக்கியலக்ஷ்மி மாதிரியே நிறைய பேரோட ரெஸ்டாரண்ட்டை இந்த சுதாகர் ஏமாற்றி வாங்கியிருக்காங்கன்னு அவர் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் போலீஸ் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது, சுதாகர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, ஆனால் மற்றவங்கள ஏமாற்றி இவர் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காரா, அதுவும் அவங்க பையனே இப்படி பேசியிருக்காருன்னா கண்டிப்பாக இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்கே இனியா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த நிதிஷும் சரியில்லை, அவங்க அப்பாவும் சரியில்லை. அவங்க பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் செய்வாங்க போல். அவங்க ஏமாற்றி வாங்கின ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும். இனி அந்த சுதாகரும் நிதிஷும் யாரையும் இப்படி ஏமாற்றக்கூடாதுன்னா அவங்க பிஸ்னஸே செய்யக்கூடாது. எல்லார் முன்னாடியும் சுதாகரும் நிதிஷும் நல்லவங்களே இல்லைன்றதும் தெரிய வரணும். அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதும் எல்லாருக்கும் புரிய வரணும். எங்களை மாதிரி யாரும் அந்த சுதாகரை நம்பி இனி ஏமாறவே கூடாது அப்படின்னு தெளிவாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா. போலீஸ் முன்னாடி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே கோபி கண் கலங்கிக்கிட்டே இனியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நீ விரும்பின வாழ்க்கையவாது நான் அமைச்சு கொடுத்துருக்கணும். நான் செஞ்சது தான் பெரிய தப்பு. இந்த நிதிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு உன் வாழ்க்கை என்னாகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, இப்போ அழுது என்னப்பா பிரயோஜனம்? சுதாகரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட அம்மா எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, நீங்களும் பாட்டியும் கேட்கல. இப்போ நான் தானப்பா அழுதுட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்ல, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்கப்பா, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் என் வாழ்க்கையை சரி செஞ்சுருவேன். அம்மாவுக்கும் அவங்க ரெஸ்டாரண்ட் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா, நீயாவது தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஆதாரத்தோடு வந்துடல. இனி அந்த சுதாகரை நான் நம்ப மாட்டேன். எப்படியாவது நான் பேசுகிறேன். இங்கே சுதாகரோட பையன்கிட்ட நான் பேசுகிறேம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போலீஸும் சுதாகரோட பையனையும் வர வைக்கிறாங்க. நிதிஷ் இங்கே இனியாவை பார்த்த உடனே ரொம்ப கோவமா, என்ன இனியா இதெல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்க? நீயா அப்போ எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அது மட்டும் இல்லாமல் ஒன்னால் நாங்கள் 2 பேரும் அவமானப்பட்டு நிற்கிறோம். எதுக்கு இப்படி செஞ்ச? என்னதான் இருந்தாலும் நீ எங்கள் வீட்டில் இருக்கிற மருமக. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாலும் நீ மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு தானே வரணும். அதெல்லாம் மறந்துட்டு இப்படியெல்லாம் செய்கிறியா? எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவரையே இந்த போலீஸ் முன்னாடி அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இனியாவும், நீ முதல்ல அமைதியாரு, நீ பேசின ஆதாரம் தான் என்கிட்ட இருக்குது, வேணும்னா பார்க்குறியா அப்படின்னு அங்கே ஆதாரத்தை காமிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே சுதாகருக்கு நிதிஷ் மேலே அவ்வளோ கோவம் வருது. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எல்லா உண்மையவும் இனியா கிட்ட சொல்லியிருக்கான் அந்த நிதிஷ். இந்த ஆதாரத்தை வச்சு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நாம தான் இந்த பாக்கியாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கியிருக்கோன்னு என் பையனே இந்த உண்மையெல்லாம் சொல்லி இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சுதாகர் யோசனை பண்ணிக்கிட்டே போலீஸ்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் போலீஸ் சுதாகர் பேசுகிற எதையுமே கேட்க தயாராகவே இல்லை. நீங்கள் எதுவும் பேசாதீங்க சார், நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, அதனால் எல்லாரையும் ஏமாற்றலாம் நினைக்காதீங்க. நீங்கள் செஞ்சது சாதாரண தப்பு இல்லை. இந்த பொண்ணோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, ஏமாற்றி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இவங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்கள் தான் வசமாக மாட்ட போகிறீங்க. பேசாமல் பாக்கியலக்ஷ்மியோட அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சால் அப்புறம் நீங்கள் தான் பிஸ்னஸ் நடத்த முடியாத ஒரு நிலமை வரும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாக்கியலக்ஷ்மியை மட்டும் ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கலையாமே, உங்கள் பையன் நிதிஷ் அப்படி தான் பேசியிருக்காரு. நிறைய பேரோட ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இப்படி ஏமாற்றி வாங்கியிருக்கீங்க. அப்படி ரெஸ்டாரண்ட்டை வாங்கி சம்பாதிச்சு தான் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க சார். அதனால் பிரச்சனையை நீங்களே பெருசாக்காதீங்க. இது எல்லாம் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சால் அப்புறம் நீங்கள் பிஸ்னஸும் செய்ய முடியாது, இப்படி சந்தோஷமாக ரொம்ப வசதியோடு வாழவும் முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே வந்த பாக்கியலக்ஷ்மி ரொம்ப கோவமாக சுதாகரை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இப்போ புரியுதா? என் பொண்ணு அந்த வீட்டோட மருமக தான், ஆனால் அதுக்குன்னு என்னை ஏமாத்தினா இனியா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. உங்கள் பையன் மூலமாகவே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இவ்வளோ விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குன்னா இனியும் நீங்கள் என்னை ஏமாற்றி கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கவே முடியாது. என் ரெஸ்டாரண்ட்டை நான் இவங்களுக்கு கொடுக்கல சார், இவங்க என்னை ஏமாற்றி வாங்கிக்கிட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ஆரம்பித்தேன். என்கிட்ட இந்த சுதாகர் பேசினப்போ கூட நான் தெளிவாக சொன்னேன் சார், என் பொண்ணுக்காகவோ இல்லை எனக்காகவோ அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி புரிய வச்சேன். ஆனால் என் பொண்ணை பார்க்க வந்தாங்க, இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க, வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சு என்னையும் ஏமாற்றி வாங்கிட்டாங்க சார் அந்த ரெஸ்டாரண்ட்டை. என்னை மாதிரி எத்தனை பேர் இவங்கெல்லாம் ஏமாற்றிருப்பாங்க. அதனால் இவங்கள சும்மா விடாதீங்க சார். இனியா, நீ செஞ்சதுலே ரொம்ப நல்ல வேலை இதுதான் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா அப்படின்னு பாக்கியாவை பார்த்து இங்கே இனியாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. இங்கே உடனே நிதிஷ் சொல்கிறாரு, இனியா,
நான் பேசாமல் என் அப்பா வாங்கின ரெஸ்டாரண்ட்டை உங்கள் அம்மாக்கிட்டேயே நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் இந்த பிரச்சனையை பெருசாக்காம நீ முதல்ல வா, இந்த ஆதாரத்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ரெஸ்டாரண்ட் எங்கள் அம்மாவுக்கு சொந்தமாகணும். நீங்கள் ஏமாற்றி வாங்கின ரெஸ்டாரண்ட்டை எல்லாரும் முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட நிதிஷ் சுதாகர் கிட்ட சொல்கிறாரு, அப்பா இனியாவால் இந்த பிரச்சனை பெருசாயிரும் போல். நீங்கள் பேசாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியா கிட்டேயே கொடுத்துருங்க. அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். இப்போதைக்கு இங்கே அவமானப்பட்டு நிற்கிறது நல்லதில்லப்பா. நம்மளை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சால் யாரும் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியலட்சுமிக்கு தரேன்னு நீங்கள் ஒத்துக்கோங்க. இங்கேருந்து கிளம்புவோம். அப்புறம் நான் இனியா கிட்ட பேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுதாகரும் வேற வழி இல்லாமல் நிதிஷோட பேச்சை கேட்டு இனியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போலீஸ்கிட்ட ஒத்துக்கிறாரு. நான் இங்கே வந்து பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துட்றேன். இனி அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பாக்கியா தான். நான் எந்த பிரச்சனையும் செய்யவும் மாட்டேன், அவங்க வழிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எழுதியும் கொடுக்குறாரு. இதை பார்த்த போலீஸும் அப்படி இருந்தால் தான் சார் உங்களுக்கும் நல்லது, உங்கள் பிஸ்னஸ்க்கும் நல்லது, இந்த மாதிரி மற்றவங்கள ஏமாத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷமாக இனியா கிட்ட நன்றி சொல்கிறாங்க. என் ரெஸ்டாரண்ட் மறுபடியும் எனக்கே கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான் இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபியை பாக்கியா நல்லா திட்டுறாங்க. என்ன கோபி இதெல்லாம், என் மேலே உங்களுக்கு என்றைக்கும் அக்கறை இருந்ததே இல்லை. உங்களால் தான் நான் ரெஸ்டாரண்ட் இல்லாமல் இருந்தேன். ஆனால் இனியாவால் மறுபடியும் என்னோடய வாழ்க்கையில் பெரிய நல்லது நடந்திருக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இனியாவோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த சுதாகரையும் நிதிஷையும் ரொம்ப நல்லவங்க நம்பினீங்க. அவங்களால தான் இப்போ ஏமாந்து போய் நின்றுருக்கோம். இனியாவது தெளிவாக ஒரு முடிவெடுங்க. இனியா அந்த வீட்டில் நீ எப்படி சந்தோஷமாக இருப்ப இனியா அப்படின்னு கேட்டு பாக்கியா ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கு இனியாவும், அம்மா நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, யாரையும் நம்பணுன்ற அவசியம் எனக்கு இல்லைம்மா. அப்படியே அந்த வீட்டில் உள்ளவங்க என்னை அவமானப்படுத்தினாலும் தனியாக இருந்து என்னால் சாதிச்சு காட்ட முடியும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த பாக்கியாவுக்கு இப்படி ஆறுதல் சொல்கிறாங்க. இனியா இவ்வளோ தைரியமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனியாவால் மறுபடியும் தன்னுடைய ரெஸ்டாரண்ட் கிடச்சிருச்சு. இனியா அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க.